கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கத்தார் நாட்டில் ராஸ் லஃபான் தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் நிகழ்ந்த தீ விபத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டத்தைச் சார்ந்த பபித், சிவகாமிபுரத்தைச் சார்ந்த சுஜித்குமார், அழகிய நம்பியாபுரத்தைச் சார்ந்த சுவின் ஆகியோர் உயிரிழந்த செய்தியினை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைவில் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடனும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் மூலமும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு இப்பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.